வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. புரட்டாசி மாசம் புரட்டாசி சாப்பாடு சாப்பிட எங்க அப்படின்னா அந்திக்கடை வேளச்சேரி. எல்லாருக்குமே அந்திக்கடையை பத்தி தெரிஞ்சிருக்கும், வேளச்சேரி மக்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இங்க கிடைக்கும். முக்கியமா உங்களோட கொழுக்கட்டைக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லலாம். இங்க இன்னைக்கு புரட்டாசி மீல்ஸ் சாப்பிட வந்திருக்கேன். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்னோட சுடிதார் பை ஜெசல்வாஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் வேற நிறைய வந்துகிட்டே இருக்கா. ஸோ இந்த சுடிதார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போலாமா? அந்த கடையை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இயர்ஸ் பேக். நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது 2019 பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்க, இதே இடம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தாங்க. நல்ல ஒரு திவ்யமான கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அருமையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு மேலே பெல்லெல்லாம் இருக்கும், பெல்லெல்லாம் அடிச்சுட்டு வந்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஸ்பேஸ். பட் போன புரட்டாசிக்கே அந்த கடை பண்ணணும்னு பிளான் பண்ணி ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆயிடுச்சு. இந்த புரட்டாசி மீல்ஸ் பண்ணணும்னு. ஸோ புரட்டாசி மீல்ஸ்ல இங்க ஒரு மெனு இருக்கு. அதை பார்த்து நான் அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம், புரட்டாசி சாப்பாடுனாலே நம்மளுக்கு இந்த லெமன் ரைஸ், சாரி ஃபார் எக்ஸாம்பிள் மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, அது டேபிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், ஏய் இது கூட தராங்களா அப்படி இருந்தது எனக்கு. அது என்னன்னு பார்க்கணுமா? நான் கவனிக்கல, நன்றி. இருக்கட்டும் நான் எடுத்துடுறேன். நான் சொன்னல இது கூட தராங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இது கூட இதுதான் மாவிளக்கு. மாவிளக்கு எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பெரிய மட்டும் எடுத்துருவோம், சாப்பிடுவோமா? மாவிளக்கு வீட்டுலதான் சாப்பிடுவோம். ஸோ நிறைய பேரு வீட்டை விட்டு வெளியில இருப்பீங்க, மாவிளக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்தா இந்த புரட்டாசி மாசம் இங்க வாங்க. அந்திக்கடை வேளச்சேரியில மாவிளக்கோட புரட்டாசி மீல்ஸ் தராங்க. என்னெல்லாம் இருக்குன்னே சொல்லல, பட் மாவிளக்க பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். எங்க வீட்டுல மாவிளக்கு போட்டுட்டு அடை மாதிரி தட்டி தவால போட்டு சுட்டு தருவாங்க. அது ஒரு மாதிரி கிறிஸ்பியா ஸ்நாக்கா சாப்பிடுவோம். 2 நாளைக்கு அந்த ஸ்நாக் போடும் வீட்டுல. சூப்பர் ஐடியா. ஓகே, இந்த மீல்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா பானகம், சக்கரை பொங்கல், புளியோதரை, உருளைக்கிழங்கு, அவியல், ஒயிட் ரைஸ், துவையல், சீரக சம்பா பிரியாணி, எள்ளு சாதம், அப்புறம் தயிர், தேங்காய், புதினா, மாங்காய், அப்புறம் இது ரசமா? ஓகே, சாம்பார் கிடையாதா? ஓ, இந்த மீல்ஸ்ல சாம்பார் கிடையாது, வேணா வாங்கிக்கலாம். தேங்க்யூ. சாம்பார் வேணா வாங்கிக்கலாம்னு இருக்காங்க. ரசம் கொடுக்குறாங்க, அது ரொம்ப லிமிட்டடா இருக்கும். இது லிமிட்டடா அன்லிமிட்டட்? அன்லிமிட்டடா, எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். ஸோ எவ்வளோ இது மீல்ஸ் எவ்வளோ? 180. பார்சல்னா 220, 200. மீல்ஸ் 180 அன்லிமிட்டட். சூப்பர்ல. ஸோ பார்சலாக வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா 200. பார்சல்லையும் பானகம் தருவீங்களா? சரிங்களா, பார்சல்லையும் பானகம் உண்டு. அப்போ நீங்க வீட்டுல இருந்தே கூட என்ஜாய் பண்ணலாம் புரட்டாசி சாப்பாடை. இப்போ நம்ம சாப்பிடுவோமா? பானகம் குடிச்சிட்டு சாப்பிடுவோம். கோயில்ல தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, தீர்த்தம் இல்ல, பானகம் தான் தருவாங்க கோயில்ல. கோயில் பானகம் குடிக்கிற மாதிரி இருக்கு, பெருமாள் கோயில் பானகம் குடிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல மனம். சக்கரை பொங்கல் சாப்பிட்றேன். பச்சை கற்பூரம் போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பிரசாதம் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. அந்த பானகம் அதை விட டாப் நாச்சா இருந்தது. புளியோதரை எல்லாமே அன்லிமிட்டட் தான். கோயில் புளியோதரை சாப்பிடுற மாதிரி இருக்குடா, நானே சாப்பிடுவேன்டா. இந்த புளியோதரை இப்படி சுவையா எப்படி செய்யறாங்க? வீட்டுல செஞ்சா அந்த சுவை வரமாட்டேங்குது. நம்ம புளி ஊற்றி ட்ரை பண்ணியாச்சு, புளியோதரை பொடி போட்டும் ட்ரை பண்ணியாச்சு. இந்த கோயில் புளியோதரைக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. ஏங்க இந்த உருளைக்கிழங்கோட ஒரு வாய் சாப்பிடலாம். உருளைக்கிழங்கும் டாப்பு. இந்த உருளைக்கிழங்கு கல்யாண வீட்டுல சாப்பிட்ற உருளைக்கிழங்கு ஃபிளேவர். அடுத்து எள்ளு சாதம், மை ஃபேவரட். பர்ஃபெக்ட். ரொம்ப கசப்பெல்லாம் இல்லாம பர்ஃபெக்டா இருக்கு. துவையலோட ஆக்சுவலா துவையல் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும், பட் எள்ளு சாதத்துக்கும் நல்லா இருக்கும். பருப்பு துவையல், பருப்பு புளி துவையல், புளி வச்சு அரைப்பாங்களா? எங்க வீட்டுல இந்த மாதிரி மிக்ஸ்டா கலர் சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு பெஸ்டா சாப்பிடுவேன். ஆனா
எங்க வீட்டுல புளியும் புரட்டாசி மாசத்துக்கு இந்த மாதிரி கலவை சாதம் போட மாட்டாங்க. பொங்கலுக்கு தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தேங்காய் சாதம் சாப்பிடுவோமா? தேங்காய் சாதம் துவையிலும் கண்டிப்பா டாப்பா இருக்கும் காம்பினேஷன். வேர்க்கடலை போட்டுருக்கு. எனக்கு இந்த காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலா கையில சாப்பிட்டேன்னா நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவேன். துவையிலையும் தேங்காய் சாதத்தையும். பருப்பு கடிபடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வடை எதுக்கு காம்போ நல்லா இருக்கும். ஆனா வடையும் சக்கரை பொங்கலும் தான் சாப்பிட்டு பழக்கம். மெது வடை எங்க வீட்டுலயும் எனக்கு இலை போட்டாங்க. அங்கேயும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட்டேன்னு கேட்காது. வீட்டு மெது வடையில எங்க அம்மா மிளகு போட மாட்டாங்க. ரொம்ப நாளா டவுட் இருந்தது. இப்பதான் ஒரு வடை வீட்டுல சாப்பிட்டேன். அதனால ஞாபகம் வந்துச்சு. இந்த மிளகை கடிக்கும் போது ஒரு காரம் இருக்கு பாருங்க, வாவா இருக்கும். அடுத்து புதினா சாதம். அன்னைக்கடை யூஸ்ஃபுல்லாவே ஃபிளேவர்ஸ் எப்படி இருக்கும்னா நம்ம ரெகுலரா சாப்பிட்ற ஃபிளேவரா தான் இருக்கும். ரொம்ப ஹைலைட் பண்ணி மசாலாஸ் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. விளைச்சல்ல இருக்கவங்க எல்லாருமே ஒன்ஸாவது அந்த கடை சாப்பிட்டுருப்பீங்க. ஐயோ, மாங்காய் சாதம் சாப்பிடவே இல்லை. மாங்காவோட வேற இருக்கு. மாங்காய் சாதம் எங்க அத்தை அருமையாக செய்வாங்க. இங்கே நல்லா இருக்கும். ஆமா, இந்த அவியல எதுக்கு தொட்டு சாப்பிடணும்? எனக்கு வீட்டுல அவியல் செஞ்சாலும் இந்த டவுட் உண்டு. என்னத்துக்கும் தொட்டு சாப்பிடுறது. சரி, அப்படியே சாப்பிடுறேன். முருங்காய் வேற போட்டிருக்கா அவியல்ல. வா, லைட்டா ஒரு புளிப்பு, தேங்காய், காய்கறின்னு. அவியல் ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். யூஸ்வலா ரெகுலரா வீட்டுல செய்யற ஐட்டம்ல உருளைக்கிழங்குலாம் கூட வீட்டுல செய்வோம். பட்டாணி உருளைக்கிழங்கு. பட் அவியல் செய்ய மாட்டோம்ல. ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்ல தான் பண்ணுவோம். சீரக சம்பா பிரியாணிப்பா சூப்பரா இருக்கும். சுட சுட வேற இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கிளறின சாதம்ல, அதனால சூடு இருக்காது. இது மட்டும் நல்லா சுட சுட இருக்கு. இந்த எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமா? என்ன மாதிரி ஆகும். ஐயோ, இந்த பிரியாணி ஃபிளேவர் இல்லையே நினைப்பீங்களா? அவங்களுக்கு ஓவராலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது மாவிளக்கு. நான் மாவிளக்கை ஃபுல்லா சாப்பிடுவேன். எங்க வீட்டுல நாங்க மாவிளக்கு ஃபேன்ஸே. நானும் என் தங்கையும் அடிச்சுப்போம். மாவிளக்கு இப்படியே சாப்பிட்றதுக்கு அடிச்சுப்போம், அதை சுட்டு சாப்பிட்றதுக்கு அடிச்சுப்போம். ரெண்டு பேருமே அப்படிதான். ஓகே, நான் ரெண்டாவது ரவுண்ட் எல்லாமே வரதுக்கு முன்னாடி ரச சாதம், தயிர் சாதமும் சாப்பிடுறேன். ஓகே, ரசம் வந்து சாதத்துல போட்டு சாப்பிட போறது இல்ல, கலக்கி அப்படியே குடிச்சிட போறேன். அவ்வளவு அருமையா இருக்கு தக்காளி ரசம். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த தயிர் சாதத்தை சாப்பிடுறேன். பிளைன் தயிர் சாதமா இருந்தா லைக் பண்ணிருக்க மாட்டேன். தால்சா சாதமும் துவையலும் அட்டகாசமான காம்பினேஷன். பர்ஃபெக்ட் மீலுங்க. அதுவும் அன்லிமிட்டட். எது வேணுமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராவா வாங்கி கேட்டு சாப்பிட்டுக்கலாம். சின்ன வீடியோவா இருக்கும், பட் அருமையான சாப்பாடு. புரட்டாசி சனிக்கிழமைகளை மட்டுமே கிடைக்கிற சாப்பாடு. சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மீல்ஸ் இருக்கும். டேட் சொல்லிடுறேன். 21, 28, 5th and 12th அக்டோபர். இந்த 3 சனிக்கிழமை மட்டுமே இந்த உணவு அந்தி கடையில கிடைக்கும். அதனால மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க. யூ வில் லவ் இட். இன்னைக்கு தாங்க எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். காரணம் என்னன்னா, அருண் வீட்டுல சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதனால யாருமே பங்கு இல்லை. ஸோ எல்லாத்தையுமே திருப்திகரமா வெஜ் அளவு மட்டும் சாப்பிட்டேன். இந்த அவியல் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. முருங்காவை கடைசிக்கு போனா அதை கடைசியா செஞ்சுக்கலாம்னு வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வச்சதுக்காக லைக், கமெண்ட், ஷேர் கூட சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.